நானுங்க 10 நாளாக வந்துங்க நான் பால் மேலே இருக்கிற அந்த ஆடையை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் இப்போ நாம் இந்த மிக்ஸி ஜார்லிங்க ஒரு அரை ஜாருக்கு பக்கமாக நாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்குங்க நான் ஆடை போட்டுங்க. இது நம்ம முழுக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்குங்க. இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிட்டுங்க. அதில் நம்ம இந்த ஐஸ் க்யூப் போட்டுடலாங்க. இது நல்லா வெண்ணெய் வந்துருச்சு பாருங்க. 5 நிமிஷத்துலங்க நம்ம வெண்ணெய் வந்துருச்சுங்க. நல்லா வடிச்சிட்டுங்க நம்ம இந்த ஐஸ் போட்ட தண்ணிக்குள்ளே போட்டுடலாங்க. நான் இது வெறும் பால் ஆடையில் மட்டும் நான் எடுத்து வச்சேங்க. நம்ம தயிரும் உரை ஊற்றியும் நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க நான். இப்போ இது நம்ம நெய் காய்ச்சலாங்க போட்டு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துங்க முருங்கைத்தழைங்க நல்லா வாசமாக இருக்குங்க. இது நம்ம லாஸ்ட்டாக வடிச்சிடலாங்க. நம்மளுடைய நெய் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அதை போட்ட முருங்கைத்தழை பாருங்க நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுங்க ஃபில்டர் பண்ணிக்கலாங்க.